மகளுக்கு விரைவில் வர வேண்டிய சம்பள பலன்கள் கிடைக்கும்படியாகும், மகள் கிரேசிக்கு விரைவில் அரசு பணி கிடைக்கும்படியாகும் இறைவனை வேண்டி ஜெபிப்போம். ஃபெலிக்ஸ் மூத்தா ஆம இளைப்பாட்சி அடைய வேண்டிக் கொள்வோம். நசரேத் பீராயின் சேசம்மாள் வில்ஃப்ரெட் பெர்னாண்டஸ் சேவிரம்மாள் இதயசாமி ஜென்பிக்ஸ் பெர்னாண்டஸ் சிஸ்டர் எமிரிட்டா மேரி சிஸ்டர் ஜார்டினா மேரியுடைய ஆண்மலை பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்கக்கூடிய அருள் வாக்குகள் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பில் சிறப்பாக நாம் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக இந்த சமூகத்தில் வாழ வேண்டும், இன்னும் ஆழமான விதத்திலே கடவுளின் அழைப்பை நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம் என்கிற அந்த சிந்தனையை ஊட்டுவதாக அமைந்திருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன் மக்களின் விடுதலைக்காய் என்று ஆண்டவர் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிற பொழுது, இதோ நான் வருகிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லி எசாயா தன்னுடைய வாழ்வை கடவுளின் கரங்களுக்குள் அர்ப்பணித்துக் கொண்ட அந்த நிகழ்வினை இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. என் அன்புக்குரியவர்களே, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்கிற ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தையும் யாரை நான் அனுப்புவேன் என்கிற அந்த வார்த்தையும் கடவுளின் மேலான எதிர்பார்ப்பாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் எசாயாவுடைய அழைப்பை நாம் உற்று நோக்குகிற பொழுது கடவுள் பாவிகளை தேர்ந்து கொள்ளுகிறார், பாவிகளை அழைக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கடவுளை தவிர, கடவுள் ஒருவரை தவிர வேறு யாரும் நேர்மையாளர்கள் அல்ல. எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல பாவம் செய்கிறோம். அதைத்தான் விவிலியத்தின் தொடக்கத்திலிருந்தே பார்க்கிறோம். ஆபிரகாமா இருக்கலாம், யாக்கோபாக இருக்கலாம், ஈசாக்காக இருக்கலாம், மோயிசுடைய வாழ்வாக இருக்கலாம். எல்லாருடைய வாழ்வும் ஏதோ ஒரு நிலையில பாவத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வு. எனவே கடவுள் பாவிகளை தேர்ந்து கொள்ளுகிறார். இந்த பாவிகளை பாவத்தன்மை இல்லாத மனிதர்களாக தன்னுடைய அழைப்பின் வழியாக மாற்றி பாவிகளை மீண்டுமாக கடவுளிடம் அழைத்து வருகிற இறையாட்சியை உருவாக்குகிற பணியை செய்ய அவர் பல்வேறு நிலைகளிலே தூண்டுவதை பார்க்கிறோம். இதைத்தான் எசாயாவுடைய அழைப்பு இன்றைக்கு முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது. இப்படி அழைக்கப்படுகிறவர்கள் தங்களுக்கென பணி ஒப்புக் கொடுக்கப்படுகிற பொழுது அந்த பணியில் தலைமுறை போல இருக்க வேண்டும், அழைத்த தலைமுறை போல இருக்க வேண்டும், பணியாளர்களாய் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்கிற அழைப்பினையும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே கொடுக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமொழிக்கின் வழியாக ஏதோ ஒரு விதத்துல நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவிகளாக இருந்த நம்மை தூய வாழ்வுக்குள்ளாக அழைத்திருக்கக்கூடிய கடவுள் நம்மை தூயவர்களாக மாற்றி பாவத்தன்மையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த தூய வாழ்வினை குறித்த சிந்தனைகளை எடுத்து சொல்லுகிற அற்புதமான பணியை கொடுத்து நாம் தூயோராக வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்கிறார். இதைத்தான் விண்ணகத்தில் கடவுளை சூழ்ந்து நிற்கக்கூடிய தூதர்களும் செராபின்களும் ஆண்டவரை தூயவர் தூயவர் பரிசுத்தர் என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பதாக கூட இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்போம். அப்படிப்பட்ட தூய நிலையில் நாம் இறையாட்சியை இந்த சமூகத்தில் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதை நாம் ஆழமாக எண்ணி பார்த்து அப்படிப்பட்ட தூய நிலையை கடவுள் நமக்கும் வழங்கி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில நம்பிக்கையோடு நாம் அன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம்.
நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இந்த நாளிலே தாய் திருவை துரோமட தலைவரான புனித பெனடிக்டினுடைய நினைவை கொண்டாடி மகிழ்கிறது. கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை தன்னுடைய துறவு வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தி அற்புதமான ஒரு மனிதர். எல்லா நிலையிலும் கடவுளை மட்டுமே முன்னிறுத்தியவர். எனவே இந்த புனிதர் வழியாகவும் இந்த நாளிலே நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்டை இறைப்பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த வெள்ளத்தோடு விரைந்து செல்ல அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைத்திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஊசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்ற உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் வழியால் வாயிலின் நிலைகளில் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உடல்களை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உடல்கள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான்.
படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபின்கள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ என் நெருப்பு பொறி உன் உடல்களை தொட்டது, உன் குற்றபலி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 93. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி: ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி: ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணையை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி: ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 24 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்லுவதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமன்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விளக்கு என்னை நான் உனக்கு தந்தி ஏற்றிடுவாய். விளக்கு என்னை நான் உனக்கு தந்தி ஏற்றிடுவாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உண்மையை தேடவும் ஊழியத்தில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெனடிக்டினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பளவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவுருந்து அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் உமக்கு எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தெழும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன எல்லாரையும் இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், எந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இன்று நாள் நினைவு கூறுகிற புனித பெனடிக்ட், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனுமை காத்து இதை வாழ்வழிப்பதாக.
பறவைகள் பறந்திடும் நேரத்திலே தேடி தேவையில்லை. நீரில் மீனிடம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் எங்கள் இறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும் சகோதர சகோதரிகளை ஆர்வத்தோடு அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. உமக்கில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா கண்ணீர் கடலாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாயமாக சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.